ஒரு ப்ரௌனி மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டு அதை விட அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நியூ இயர் அன்றைக்கி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களோட இயரே அப்படியே ஸ்வீட்டாக ஆயிரும். எல்லாத்துக்கிட்டையும் பாராட்டும் வாங்குவீங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அப்படி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். மைதா, பொடிச்ச சர்க்கரை, இது கூட கோகோ பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து பட்டர், கீ இல்லைனா வாசம் இல்லாத எண்ணெய் அது ஊற்றிக்கோங்க. அடுத்து பால், வெனிலா எசன்ஸு எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைக்கி நான் பேக் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஃபாயிலில் இருக்க பாக்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து இன்னொரு கப்பில் வந்துட்டு சக்கரை, நாட்டு சக்கரை, கோகோ பவுடருங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக அப்படி தூவிட்டு எடுத்துருங்க. நான் வீடியோவில் கட்டியிருக்க மாதிரி. அந்த சமயத்தில் நல்லா தண்ணியை சூட வச்சு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மேலால் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புங்க. இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அடுத்து நான் குக்கரை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடியில் நான் வந்து சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சுட்டு நல்லா 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண விட்டுருங்க மீடியம்